2024 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணி மாற்றினதுக்கப்புறம் நமக்கு மாடல் கொஷின்ங்கிறது ஒன்று விடாததுனால அது ரிலேட்டடான சிலபஸ் கவர் ஆகிற கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி கொஷின் போட்டதில் இருந்த கொஸ்டின் டாப்பிக்கில் உள்ள கவர் ஆகிற கொஸ்டின் இங்கேயே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண கொஸ்டினும் இதில் நிறைய இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு 2025 சிலபஸ் கவர் ஆகிற கொஸ்டின் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகரவரிசை 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இருபொருள் தருக 2 கொஸ்டின். இருபொருள் கொண்ட ஒரு சொல் கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் நிறைய மார்க் கவர் ஆகிற கொஸ்டின் தான். அடைப்பு குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக, அது கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஒரு 4 கொஸ்டின். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட அலுவல் சார்ந்த கலைச்சொல் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு சிலபஸில் 15 கொஸ்டின் கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், நம்மளுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், வேர்ச்சொல் வினை மற்றும் வினையாளின் பெயர், தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை வாக்கியம், இந்த மாதிரி இருக்கிற டாப்பிக்கை 3 படிச்சுக்கோங்களே. கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 கொஸ்டின் 25 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் கவர் ஆகிடலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதுலேயுமே நம்மளுக்கு நிறைய கவர் ஆகுது. ஸோ அலுவல் சார்ந்த கலை சொற்கள் நம்மளுக்கு சரியானது என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க, பொருந்தாதது என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து புதிய சொல் உருவாக்குதல் சொல்கிறது விண்வெளி அப்படிங்கிறத மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினாக இருக்குது. ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து சரியான இணை, அதாவது காலம் ரிலேட்டடாக நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ காலம் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கேட்டிருக்காங்க. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு. அடுத்து இணைப்பு சொற்கள் கொண்டு சரியான இணைப்பு சொல் நிரப்புதல், அது ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒளிமரபு சார்ந்து ஒரு கொஸ்டின், மரபு பிள்ளை அந்த மாதிரி ரிலேட்டடாக கொஸ்டின், எழுத்து வழக்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது கிட்டத்தட்ட 3 கொஸ்டின், சரியான நிறுத்தற்குரிய 4 கொஸ்டின். இந்த நிறுத்தற்குறியில் தான் நிறைய பேர் அடி வாங்குவாங்க. ஸோ நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுறது. நிறுத்தற்குறியில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வினா வகை என்ன அப்படிங்கிறது ஒன்று, மருவு சார்ந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வலுவு சொல்லற்ற தொடர் என்ன அப்படிங்கிறதுல ஒன்று, பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு ஒரு 3 சொல்லு, எதிர் சொல் 1, பிரித்தெழுதுக 1, சேர்த்தெழுதுக 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு சிற்பக்கலை சார்ந்து ஒரு 2-3 கூற்று கொடுத்துட்டு அதில் எது கரெக்டாக இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து எவ்வகை தொடர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு தருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பிழையற்ற தொடர் எது அப்படின்னு 2 கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் 2 கொஸ்டின், விடைக்கேற்ற வினா அமைக்க ஒரு 4 கொஸ்டின், உவமைக்கான விளக்கம் பொருத்தமான பொருள் 2 கொஸ்டின், எழுத்து வகை வினா எழுத்து ரிலேட்டடாக 1. நமக்கு எழுத்து சொல்லு 2 தான் இலக்கணம் சேர்த்துருக்காங்களா சிலபஸில். இப்போ எழுத்தும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சொல்லும் நம்மளுக்கு அதுக்கான வேறு பெயர்களை, ஒரு பொருள் தரும் பல சொற்களில் சொல்லுக்கான வேறு பதம் பேர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஒளி வேறுபாடு சார்ந்த ஒரு 3, தவறான இணை, பிழையற்ற தொடர், ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர், அப்புறம் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை கேட்டிருக்காங்க. ஸோ உவேசா சார்ந்த கொஸ்டின் இருக்குது. உவேசா நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுறாங்க. அடுத்து சொல்லும் பொருளும் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. வேறு சொல்வனை மற்றும் வினையாளின் பேர் ரிலேட்டடாக ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஒரு வேறுபாடு கொடுத்துருக்காங்க. பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான காலம் அறிதல் கிட்டத்தட்ட 2-3 கொஸ்டின், வினா வகை 2 கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் கேட்டிருக்க கண்டென்ட். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்துடலாமா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றதாக்குதல் அப்படிங்கிறது தான். ஸோ இது அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போன கொஸ்டினில் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன்ல, அதில் உள்ள அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டு தான். பறவையில்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, டாக்டர் சலீம் அலி அவரோட டாப்பிக்கில் உள்ளது தான். இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றதாக்கலே வரும். நம்மளுக்கு துணைப்பாடம் பகுதியிலையும் புக்கில் கவர் ஆகுற டாபிக் தான். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எந்த இடத்துலனாலும் இருந்து நாங்கள் கொஸ்டின் கேட்போங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேக்கா கீ கூ வரிசையில் தான் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டோம், நம்மளாம் போட்டுடலாம். கூக்கு அப்புறம் கூ தான் வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது, செகண்டு தான் வரும். ஸோ எல்லாருக்குமே இந்த ஆனா அகர வரிசையெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அப்படி தானே? ஸோ அடுத்த கொஸ்டின் அகர வரிசையில் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கேக்கா கீ கூ அந்த வரிசையில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு 4th ஆப்ஷன், கீக்கு அப்புறம் தான் வர இருபொருள் தருக கேட்டிருக்காங்க. மறை அப்படிங்கிறதுக்கு வேதமும் குறிக்கும், இன்னொன்று மறைத்தல் அப்படிங்கிறதுக்கும் பொருள் வரும். ஸோ இருபொருள் தருக ரொம்ப நல்லா படிச்சுக்கோங்க. அது பொருந்தாததுலையும் கேட்க சான்ஸ் இருக்குது. இருபொருள் தருக ஒரு சொல் குறிக்கும் பல சொல், இதான் முக்கியமாக ஒரு பொருள் குறிக்கும் பல சொல் அந்த இதை உங்களுக்கு பொருந்தாததில் அடிக்கடி கேட்பாங்க. பிடி அப்படிங்கிறது பிடித்தலையும் குறிக்கும், பெண் யானையும் குறிக்கும். சரிங்களா? களிறு அப்படின்னா ஆண் யானை.
அடுத்து இருபொருள் கொண்ட ஒரு சொல். இருபொருள் இருக்கு, ஆனால் அது ஒரு சொல்லு தான். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வார்கள். குழந்தை பொதுவாக நடப்போம், நட என்போம். குழந்தைய வந்து எப்போ தூக்கி வச்சுக்கிட்டே அலைய முடியாது. ஸோ கீழே இறங்கி நட அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது டைட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான். சரிங்களா, அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருபொருள் கொண்ட ஒரு சொல்ல நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு, நீச்ச தண்ணி கொடுப்பது என்பது பேச்சு வழக்கு. ஸோ இதுவுமே நம்மளுக்கு துணைப்பாடம் பகுதியில் தான் வரும். சரிங்களா, கரிசல் இலக்கியம் ரிலேட்டடாக வரும். எந்த இடத்துல இருந்தனாலும் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு 2025 சிலபஸை கவர் பண்ணிட்டாங்க, ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ கண்டென்ட் வந்து எந்த இடத்துல எல்லாம் கேட்போங்கிறதுக்கு இதுதான் ஒரு மாடல் கொஸ்டின். இதில் இருந்துல நாங்கள் வரும் கேட்போங்கிறதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ரீசெண்டாக நடந்த கொஸ்டின் எக்ஸாம் தான் இது. ஸோ அடுத்து அடைப்புகளில் உள்ள சொல்லை தகுந்த இடத்துல நிரப்புங்க. குழந்தைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட அந்த நாளாக கொள்வாங்க? ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள். காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். இதே மாதிரி எலிஜிபிள் எக்ஸாமில். சரிங்களா, அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து மாணவர்கள் தினம். அப்போ விவேகானந்தர் பிறந்த நாள் இளைஞர் தினம். சரிங்களா, ஸோ இதுவுமே புக் பேக்கில் உள்ள கண்டென்ட் தான். சரிங்களா, அடுத்து என்ன அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் இருப்பக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரு, அதாவது விதைக்கு தேவை எரு, விதைக்கு தேவை எரு, கதைக்கு தேவை கரு. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் இருப்பக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னா கண்ணெழுத்துக்கள் அப்படிங்கிறாங்க. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வரும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பிறமொழிக்கு சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிந்தால் சரியான இணையை கண்டறிக. உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறதுக்கு தான் கரெக்டான தமிழ் சொல். சரிங்களா, ஸோ வேற எதுவுமே நம்மளுக்கு வராது. ஓம்புதல் வராது, பெருஞ்செல்வன் வராது, பணியாளன்னு வராது. சரிங்களா, அப்போ உபசரித்தல் அப்படிங்கிறதுக்கு விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் கரெக்டான தமிழ் மீனிங். அடுத்து புறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானங்க, உஷாரா இருந்துக்கணும்பா. அப்படிங்கிறது விழிப்பு. ரயில் பயணம், ரொம்பமான தூரமான பயணத்துலலாம் போகும்போது உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு விழிச்சு இருக்கணும். சரிங்களா, ஸோ விழிப்புடன் இருக்கணும். அடுத்து வரிசை மாறியுள்ள சொற்களை சரியாக வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. பறவைகள் இடம்பெயர்தல் எனப்படும் வலசை போதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே குழப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ABCDE விடை தெரியவில்லைங்கிற 5வது ஆப்ஷனோட சேர்த்து மொத்தம் 5 ஆப்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ இல்லை இந்த மாதிரி நாங்கள் வரிசையை குழப்பி கொடுத்துட்டும் கேட்பாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் என்போம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம், இங்கே 13வது கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 2 கொஸ்டினுமே எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னா ஒரே டாப்பிக்ல இருந்து தான் வந்திருக்கு, ஒரே துணைப்பாட பகுதியில் இருந்து தான், டாக்டர் சலீம் அலி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எந்த வித டாப்பிக்கையும் நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் படிங்க. ஏன்னா இலக்கணம் தான் அதிகமாக வருது அப்படின்ட்டு அதை மட்டுமே நீங்கள் கவர் பண்ணக்கூடாது. அது 80% இருந்ததுன்னா 20% மீதி இருக்கிற டாப்பிக்கு நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா 80 மார்க் தான் போட முடியும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பிறமொழி சொற்களற்ற இணையான தமிழ் சொல்லை கண்டறிங்க. ஸோ 20%ங்கிறது வந்து எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்மளுக்கு சிலபஸ் இல்லாத புக்கில் இருக்க அவ்வளோ கண்டென்ட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டு. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று பார்க்க முடியுமோ, கிட்டத்தட்ட ஒரு 100-150 கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எலிஜிபிள் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரில் நடந்த குரூப் 4 கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின் அதில் உள்ளதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இலக்கணம் உரைநடை அதில் உள்ள கண்டென்ட்டெல்லாம் மைண்டில் ஏறிடும். ஏன்னா தெரியாத கொஸ்டினுக்கு நீங்கள் நிறைய பேரை விட அதிகமாக கூட 1 மார்க் போட்டிங்கன்னா 100 பேருக்கு முன்னே உள்ளே போயிடுவீங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், முக்கியமாக வேலைக்கு போகிறதுக்கு முக்கிய மூல காரணமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். அந்தபடி படிச்சுக்கிட்டுறது நல்லது. ஸோ காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று பார்த்துட்டே வாங்க. PDF ஆனாலும் சரி படிங்க, யூடியூப்லனாலும் பார்த்துட்டு சீக்கிரம் கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் வந்து ஐதீகம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னாக்கி உலக வழக்கு அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்தல். ஆர்னமெண்ட் அப்படின்னாக்கி அணிகலன். சரிங்களா, அவேர்னஸ் அப்படின்னா விழிப்புணர்வு. அப்படியே மாற்றி இருக்குது. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா மொழிபெயர்ப்பு. நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு டாபிக் நம்மளுக்கு சிலபஸ்லேயும் கவர் ஆகுது, உள்ளேயும் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஃபங்க்ஷுகேஷன் அப்படின்னு நிறுத்தல் குறியீடு. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இதுவுமே நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான், நிறுத்தல் குறியீடு. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுகர்வோர் அப்படிங்கிறதுக்கு நுகர்வோர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வேறு என்ன, பால் இருக்குது, கால் இருக்குது, கடற்பயணம் கடல் பயணம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அலுவல் சார்ந்த கலைச்சொல் பல்ல இது மட்டும்தான் வரும், மீதி எல்லாமே வேறு. சரிங்களா, அடுத்து அதெல்லாம் ரிலேட்டடாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சங்கிலிக்கியமில் உள்ள வணிகம் சார்ந்த கொஸ்டினாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒளிமரபு ரிலேட்டடாக
நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். ஸோ ஒளிமரபில் வந்து புலி சிங்கம் வந்து முழங்கும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது புலி, புலி வந்து உருமும் சரிங்களா. அதே மாதிரி பசு வந்து கதறும் சரிங்களா. யானை பிளிரும். அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க. அதே மாதிரி ஒளிமரபில் தான் நாங்கள் அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். அடுத்தடுத்து 2வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆடு அப்படிங்கிறதுக்கு வந்து கத்தும், அதே மாதிரி புலி உருமும், பஸ்ஸு கதறும், யானை பிளிரும். அப்படியே திருப்பி திருப்பி ஆப்ஷனுமே மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வள்ளி புத்தகம் கேட்டால் அப்படிங்கிறது இறந்த காலம். நான் நேற்று வள்ளி வீட்டுக்கு போனேன், அவள் புத்தகம் கேட்டாள் அப்படின்னா நேற்று அப்படிங்கிறது மாதிரி பொருந்தும் சரிங்களா. நேற்று ஊருக்கு வந்தேன் அப்படின்னா நேற்று அது நடந்து முடிஞ்சிச்சு, அப்போ அது இறந்த காலம் வரணும். இங்கே நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. மேடை மீது ஏறினான் அப்படிங்கிறது இறந்த காலம், இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. நான் கோவிலுக்கு செல்வேன் அப்படிங்கிறது எதிர்காலம், இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தப்பு. இப்போ வள்ளி புத்தகம் கேட்டால் அப்படிங்கிறது மட்டும்தான் இறந்த காலம், அதுதான் நம்மளுக்கு சரியான இணை, ஆப்ஷன் டி. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. நான் போட்ட எக்ஸாம் போன கொஸ்டினில் இந்த இது அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இது புக்கில் உள்ள கண்டென்ட் தான் நான் சொல்லியிருக்கேன், அதனால நீங்கள் போய் பாருங்கள். அந்த கொஸ்டின் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் ரிப்பீட் ஆகுத கொஸ்டினை வந்து இருக்குன்னா இருக்குன்னு சொல்லிடுவேன், எந்த புக்கில் இருக்குங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் சரிங்களா. குரில் நடில் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வழி, வாளி, இதுவுமே கேட்டதுதான். வழி அப்படிங்கிறது வந்து காற்றை குறிக்கும் சரிங்களா. அதே மாதிரி நெடில்ல வா வரும்போது பாத்திரம், வாளி பாத்திரம், வாளியில் தண்ணி கொண்டு வான்னு சொல்லல, ஸோ அதுதான் சரிங்களா. ஸோ வழி அப்படிங்கிறதுக்கு காற்று. இதே இது இந்த வழி அப்படிங்கிறதுக்கு வந்து பாதை. இந்த பொதுலகரம், அதாவது சிறப்புலகரம், அதாவது எப்படி சொல்லுவாங்க அதை தமிழுக்கு வர வழி, வழி அப்படிங்கிறதுக்கு வந்து பாதம், தொண்டு, அந்த எப்படி சொல்ல, இந்த வழியில் நடக்கிறாங்க பாதை, அந்த மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இந்த வழி பாதைக்கு இந்த வழி வரும் சரிங்களா. ஸோ நிறையா படிக்கணும்னா படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து விண் மீன்கிறது தான் வரும், கோல் மீன் வராது, வெளி மீன் வராது, எழுது கண் வராது. ஸோ சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், இதுக்கு முன்னாடி விண்மீன் கொடுத்துட்டு இதுக்குள்ள என்னெல்லாம் இந்த சொல்லோட சேர்க்கும் போது இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அதுவுமே கொஸ்டினும் இருக்குது. இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஏதாவது பொருந்தது இருக்கா, சரியான இணையை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 23வது கொஸ்டின், காலையில் சேவல் கூவியது அப்படிங்கிறது தான் கரெக்டு. சேவல் தான் கூவும், மயில் வந்து அகவும், கோழி வந்து கொக்கரிக்கும் சரிங்களா. அது இதில் வந்து ஆந்தைங்கிறது வந்து கத்தியதுன்னு வரும் சரிங்களா. அடுத்து சரியான எழுத்து வழக்கை தொடருங்க. எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா, எண்ணெய் தேய்த்து குளித்தேன் அப்படிங்கிறதுலாம் எழுத்து வழக்கில் வரும். குளிச்சேன்னு வந்ததுனால இது தப்பு. குளித்தேன் அப்படிங்கிறது வராது, தேய்ச்சி குளித்தேன், தேய்ச்சி தேய்த்து அப்படின்னு வரணும். எண்ணெய் தேய்த்து குளித்தேன், தப்பு. அடுத்து சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தாங்க. ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் இது வந்து எலிஜிபிள் எக்ஸாமா. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்லையுமே இது இருக்கும். ஸோ இதுக்கான கொஸ்டின் வந்து வலப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. அம்மா முருகன். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாகற்காய் வற்றல் வாங்கி வந்தேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. வற்றல்னு தான் வரணும், வத்தல் வரவே கூடாது சரிங்களா. ஸோ அது தப்பு. ஸோ வற்றல் வாங்கி வந்தேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதுலேயுமே பாகற்காய்னு வரணும், இதில் பாவக்காய்னு வந்ததுனால இது ஆப்ஷன் டி தப்பு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ நிறுத்தற் குறியீடுகள் அதுக. சரியான நிறுத்தற் குறியீட்டு தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழின் இனிமைதான் என்ன அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான இது. உணர்ச்சி தொடர், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உணர்ச்சி தொடர் நிறையா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே நிறுத்தற்குறியில் வரும்போது கரெக்டாக எதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. நிறையா பார்த்துக்கோங்க. சிலபஸில் கவர் ஆகிற ஒரு டாப்பிக்கை படிச்சிங்கன்னா 2-3 டாபிக் கவர் ஆகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க சரிங்களா. அடுத்த சரியான நிறுத்தற் குறியீடுகள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரியானது தான் கண்டுபிடிக்கணும். உனக்கு பாவு ஓடணுமா வேண்டாமா என்ற ரகம். ஸோ இது நம்மளுக்கு அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஒரு தடவைக்கு மேலே நிறையா நிறுத்தற் குறியீடுகள் வருது அப்படின்னா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதுவுமே நிறுத்தற் குறியீடுகள் கொஸ்டின் தான். ஸோ மருந்தே ஐனும் விருந்தோடு உண் என்று ஔவையார் பாடியுள்ளார். ஸோ இதில் நம்மளுக்கு நிறுத்தற் குறியீடுலையுமே கவர் ஆகுது சரிங்களா.
ஸோ இது பழமொழி மாதிரி இருக்குது, அதுலேயும் கவர் ஆகுது. நம்மளுக்கு ஔவையார் தொடர்பான டாபிக்லேயும் கவர் ஆகுது, ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ மருந்தாயினும் இருந்தோடு உண் அப்படின்னு சொன்னது ஔவையார். வினா வகையை கண்டறிக. பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுவது ஐய வினா. கமலாவா விமலாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது வந்து ஐய வினா. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. உணர்ந்தபடி கூறுவது உள்ளதை உள்ளபடியே கூடுவது என்ன அப்படிங்கிறது தான் கவிதை. உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிதை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்குற போது வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் தமிழ் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா கவிதை, கதை, புதினம், நாடகம் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் வாசிச்சுக்கிட்டிங்கன்னா அது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி வாட்டி சாட்டில் கேட்டாங்க, இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்க்குதல் வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் டாபிக் கவர் ஆகுதோ பார்த்து படிச்சுக்கோங்க. கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தகம் இருக்கிறதா என்று கடைக்காரிடம் வினவது குழல் வினா. ஸோ இது வினா வகையில் வரும். ஸோ கடைக்காரர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா குழல் வினா வாங்குறதுக்கு கேட்குறோம். அதே இது இந்த சிலப்பதிகார புத்தகம் ஆசிரியர் வந்து 2 புத்தகம் வச்சுட்டு நீ வச்சிருக்கியா அப்படின்னு மாணவன்கிட்ட கேட்கும்போது என்னென்னா 2 இருக்குது சரிங்களா. உனக்கு வேணுமான்னு கேட்குறது கொடை வினா மாதிரி வரும் சரிங்களா. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான், இது புக்கில் இருக்கிறது தான். அது அறிவுனா அறியாவனாவுக்கும் அப்படி தான் வரும். இப்போ வந்து ஆசிரியர் வந்து திருக்குறளை எழுதியவர் யாருன்னு மாணவர்கிட்ட கேட்டினா அது அறிவினா. அதே இது மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்டால் அறியாவினா. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊர் பெயரின் மரபு சரியான இணையை தேர்ந்தெடுத்தெழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் கும்பகோணம் அப்படிங்கிறதுக்கு வந்து குடந்தை அப்படிங்கிறது தான் சரியான இணை சரிங்களா. ஸோ போன கொஸ்டினில் கேட்டதை அப்படியே திருப்பி வச்சுருக்காங்க. நாகப்பட்டினத்துக்கு தான் நாகை வரும், புதுக்கோட்டைக்கு புது வை வரணும், புதுச்சேரிக்கு புதுவை வரணும் அப்படியே மாற்றிருக்கு. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கும்பகோணத்துக்கு குடந்தை. சரியான பிறமொழி சொற்களற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறமொழி சொற்களற்ற தொடர் முதல் பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இதில் சிக்கல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அன்று என் முன் நின்றது. ஸோ ஃபஸ்ட்டு சிக்கல்னு கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ் ரிலேட்டடாக இருக்குது. சியும் டியும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பிறமொழி இருக்குது. ஸோ முதல் சிக்கல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ முக்கியமாக இது சொல்லணும்னா சிக்கல் சிங்கார வேலர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே தான் நம்மளுக்கு முருகருக்கு வேல் வாங்கியிருப்பாங்க அப்படி தானே. ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே செஞ்சிடலாம். தூய தமிழ் வார்த்தையில் சிக்கல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ப்ராப்ளமாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் தமிழில் வராது, சிக்கல் தான் கரெக்டு. ஏன்னா தமிழ் கடவுள் முருகர்னு சொல்லுவாங்களா, முத்தமிழ் கடவர். அப்போது அவருக்கு சிக்கல் சிங்கார வேலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ சிக்கல்ங்கிறது பிரச்சனை, அவருக்கு பிரச்சனை வருதுங்கிறதுனால என்னது வேல் வாங்கியிருப்பாரு அங்கே தான் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வலுவு சொல்லற்ற தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து சுப்பையாவின் புன்சை சாலையோரத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதில் புஞ்சைன்னு வராது, பூஞ்சைன்னு வராது சரிங்களா. அப்புறம் சாலையோரம்ங்கிறது தான் கரெக்டு. இந்த இடத்துல ரோட்டோரத்துலங்கிறதுனால தப்பு சரிங்களா. சி தப்பு, டி தான் கரெக்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து பிரிவுங்கிறதுல வராது. நம்மளுக்கு நட்பு, உறவு, தோழமை ரிலேட்டடாக எல்லாமே வரும். ஸோ ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதனால் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை வச்சாலே இதெல்லாம் போட்டுடலாங்க. நீங்கள் இதெல்லாம் நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க தானே. ஸோ பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சுரதா இயற்றிய நூல்களில் இல்லாதது அப்படின்னாக்கி தமிழ் சுட்டு. ஸோ இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கி இலக்கியத்தில் சிலபஸில் டாப்பிக்கில் கவர் ஆகலை அப்படின்னாலுமே இதில் பொருந்தாது எது அப்படிங்கிறதுல கேட்பாங்க. ஒருத்தர் 3 நூலுக்கு மேலே இல்லை 3 நூல் வரைக்கும் எழுதியிருந்தாங்கன்னா அது எல்லா நூலையும் நீங்கள் ஞாபகத்தில் படித்து எழுதிக்கோங்க. அது நூலாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும். ஏன்னா அது பொருந்தாததில் கேட்க வாய்ப்புகள் அதிகம், அதனால் சொல்கிறேன். ஓரினம் சார்ந்த சொற்களில் பொருந்தாத தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது குறிஞ்சி இதில் வந்து ஓர் இனம் சார்ந்ததில் வந்து நிலங்காற்று வானம் இதெல்லாம் வராது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வரும், முத்து பவளம் கிழிஞ்சல் இதெல்லாம் வரும். ஸோ நிற்பன ஊர்வன பரப்பன நடப்பன இதெல்லாம் வரும். ஸோ இது வராது சரிங்களா. ஸோ எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஒருமை பன்மையை எதிர்ச்சொல்லை. இதில் ஒருமைக்குங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கி பன்மை. நம்மளுக்கு ஒருமை பன்மை அப்படிங்கிறது வந்து சிலபஸில் கவர் ஆகுது. ப்ளஸ் இதை வந்து அப்படியே உங்களுக்கு கேட்டாங்க சரிங்களா. ஸோ இதில் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. ஸோ பிரித்தெழுதுகளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பசி இன்றி அப்படிங்கிறதுக்கு பிரித்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பசி ப்ளஸ் இன்றி அப்படி ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க. சேர்த்தெழுதுக உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம் தே தான் வரும். இத்து ப்ளஸ் ஏ தேயா மாறிடும் சரிங்களா. அடுத்து சேர்த்தெழுதல் வான் ப்ளஸ் ஒளி வானொலி. இது புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் புக் பேக் கொஸ்டின்.
அடுத்து நம்மளுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் டைரி ஃபார்ம் அப்படின்னாக்கி பால் பண்ணை. சரிங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீவியஸெல்லாம் கேட்ட கொஸ்டின். சாயம் மேய்ச்சுதல், டையிங், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெட்டிங் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா அப்படின்னாக்கி பின்னுதல் அப்படிங்கிறது தான். சரிங்களா, பானை வனைதல், கூடை முனைதல். ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ புக்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க, மரபு சொல் ரிலேட்டடாக கேட்பாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிற்பக்கலை ரிலேட்டடாக நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு துணைப்பாடம் ரிலேட்டடாக புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். சரிங்களா, ஸோ அதுதான் கவர் ஆயிருக்கு. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் சரியான கூற்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று மட்டும் சரியாக இருக்கும், இல்லை ஒன்று மட்டும் தவறாக இருக்கும், அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சரியானது கேட்ட மாதிரி இந்த மாதிரி தவறானதும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் பஞ்சபாண்டவர் ரதம் முதலாம் நரசிம்மர் காலத்தில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இது கரெக்டான ஆன்சர், நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செயப்பாட்டு வினை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செயப்பாட்டு வினை என்னது? ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. ஆள்ங்கிறது வந்தது என்ன அப்படின்னா இதுதான், வேற எதுலையுமே வரல. சரிங்களா, ஓவியம் வரைந்தான் அதெல்லாம் வரல. ஓவியம் குமரன் வரைந்தது அப்படின்னு வந்திருக்கு, இதுவும் தப்பு. ஸோ குமரன் ஓவியம் வரையவில்லை, எதிர்மறை தொடர், இதுவும் வராது. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு சி தான். ஓவியம் குமரனால் வரையப்பட்டதுங்கிறது தான் செயற்பாட்டு வினை தொடர். அடுத்து கவிதா நேற்று வந்தாள் என்பது எவ்வகை தொடர் அப்படின்னாக்கி தன் வினை தொடர். இது கவிதா வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எவ்வகை தொடர் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் செயற்பாட்டு வினை வாக்கியத்தை கண்டறிக. இதே மாதிரி போன கொஸ்டின்லையும் கவிதா வச்சு கேட்டிருந்தாங்க, போய் பாருங்க, நான் சேனலில் போட்டிருக்கேன். செயற்பாட்டு வினை வாக்கியத்தில் உரை அமுதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆள் செயற்பாட்டு வினை வாக்கியம் அதிகமாக கேட்குறாங்க. சரிங்களா, பிறவினை வாக்கியம் செல்வி நேற்று வருவித்தாள். இந்த பிறவினை வாக்கியமும் போன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் இரு பொருள்களின் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கல்வியின் சிறப்பை உணர்ந்த மாணவன் சக மாணவர்களுக்கு உணர்த்தி சென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல உணர்ந்த, எந்த இடத்துல உணர்த்தின்னு வரணுங்கிறது தெரிஞ்சிருந்தால் தான் இதை அடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு உணர்ந்த, ரெண்டாவதுக்கு உணர்த்தி, அதெல்லாம் 3 சிலினா தான் வரணும். சரிங்களா, ரெண்டுக்குமே. அடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. கண்ணன் வளைந்த நிலையில் பானைகளை வனைந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ கண்ணன் வளைந்த நிலையில் பானைகள் வனைந்தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம் பானை வனைதல். ஸோ அதை கேட்டிருக்காங்க. ஸோ இரு பொருள்களின் பொருள் வேறுபாடு ப்ளஸ் இதில் வந்து மரபுகள்லையும் இது வரும். சரிங்களா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. ஸோ இது அகத்திணை ரிலேட்டடாக கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு திணை ரிலேட்டட் உயர்திணை, அக்திணை, அந்த அன்பினை, ஐந்திணை, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸில் பொருள் இலக்கணத்தில் கவர் ஆகும். புக்கில் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. காஸ்மிக் ரேஸ் அப்படின்னாக்கி விண்வெளி கதிர்கள். நம்மளுக்கு இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான், போன கொஸ்டின்லேயே ரிப்பீட்டடாக தான் அப்படியே தூக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன்னா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெர்மினாலஜி அப்படின்னாக்கி கலைச்சொல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். போனாட்டி முருகியல், அதுக்கு நான் தமிழ் சொல் கேட்டிருந்தாங்க. அழகு, முருகுன்னா அழகு. அடுத்து உருகுனாலும் அழகு. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இமெயில் அப்படின்னாக்கி மின்னஞ்சல். இதுவுமே அப்படியே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நீங்கள் போன கொஸ்டினில் பட்டிருக்கேன், போய் பாருங்கள். இதில் வந்தது அப்படியே ரிப்பீட்டடு. பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படிங்கிறதுக்கு செழியன் வந்தான் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். சரிங்களா, அடுத்து வாக்கிய பிழையை நீக்குக. சென்னை என்ற நகரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சென்னை என்னும் நகரம், வாக்கியத்தில் உள்ள பிழையை கண்டறியணும். என்ற அப்படிங்கிறது என்னும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் டி. தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது அப்படிங்கிறது. முன்னீர் வழக்கம், தொல்காப்பியத்தை கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இதில் வந்து முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை, அதாவது முன் காலத்தில் பெண்கள் வந்து கடல் கடந்து போகிற வழக்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஆரப்போடுதல் தொடர் கூறும் பொருள் தெளிக. ஆரப்படுதல்னா தாமதப்படுத்துங்க, கொஞ்ச நாள் பொறுங்களேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரை அப்படிங்கிறதுக்கு அழுக்கு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி குளிர் அப்படின்னாக்கி 2 சுழி நீ வரணும். சரிங்களா, ஸோ இது அலைக்கு இந்த லை, அழைப்பிதழ் குடிப்பாங்கள்ல அந்த லை, சிறப்பு தமிழுக்கு வர அலகரம். ஸோ இந்த லை வராது. தாள் அப்படின்னாக்கி உயர், தாள் பணிந்து. ஸோ இந்த இடத்துல தாள்னா உயர் வராது. சரிங்களா,
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடியில் வரும் தாள்னா அடி. அடுத்து உடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. விருந்தே புதுமை என்ற தொல்காப்பிய குறிகள். இப்போ தான் தொல்காப்பியரை பற்றி மேலேயும் பார்த்து கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ தொல்காப்பியம் ரொம்ப முக்கியமானவருங்க. இலக்கணத்தில் நம்மளுக்கு கிடைக்கப்பெற்ற முதல் நூல் தொல்காப்பியம் தான். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு சிலபஸ் ரிலேட்டடாக உள்ள பாடல் வரிகள் வந்து அதாவது 100 சொல்லுவோம். அது புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் விருந்தே புதுமை அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விருந்து அப்படிங்கிற விருந்தோம்பல் டாப்பிக் நம்ம சிலபஸில் கவர் ஆகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கணுமோ அதை படிச்சுக்கோங்க. திருக்குறள்லையும் விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரமும் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள புது சிலபஸில். ஸோ விருந்தை புதுமை அப்படிங்கிறத சொன்னது யார்? இது புக்கில் உள்ள கண்டென்ட் தான். தொல்காப்பியர் தான் குறிப்பியிருப்பார். ஸோ தொல்காப்பியர் தான் கூறியிருக்காங்க அப்படிங்கும்போது அதுதான் வினாவாக வரும்போது யார் அப்படிங்கிற மாதிரி தான் வினா வரும். சரிங்களா? நம்மளுக்கான ஆன்சர் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடுத்துங்க. மாணவர்கள் ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர்கள் கேட்கும் வினா அறியா வினா. சரிங்களா? ஸோ மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்கும்போது அறியாவினா, அதே இது ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்டால் வந்து அறிவினா. சரிங்களா? அடுத்து விடைக்கேற்று வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். அப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள் சொல்லிட்டாங்களா? அப்போ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. விடைக்கேற்று வினாதான். ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுகிறார். நல்லா பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உரைநடை ரிலேட்டடாவோ துணைப்படம் ரிலேட்டடாவோ கொஸ்டின் கேட்பாங்கங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான். நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு கலைச்சொல் கேட்பன்னு சொல்லியிருக்காங்க. இது விடைக்கேற்ற வினா ரிலேட்டடாக நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின். ஸோ தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுகிறார். அப்போ தற்கால ஐன்ஸ்டீன் என்று புகழப்படுபவர் யார் அப்படிங்கிறது ஆன்சர். கொஸ்டின் ரெண்டுமே இப்போ யார் யாருன்னு முடிகிற மாதிரி தான் 3 கொஸ்டின் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிறமொழி சொற்களுக்கு இணையில் பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மீதி இருக்க 3மே பொருந்தும். சரிங்களா? ஸோ அப்போ பொக்கிசம் அப்படின்னாக்கி செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, சிங்காரம் அப்படின்னாக்கி நம்மளுக்கு அழகுபடுத்துவோம்ல. ஸோ அதில் விகாரம் வராது. சரிங்களா? அடுத்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகள். பசுமரத்தாணி போல இதோட ஊமைக்கான பொருள் என்ன அப்படின்னா எளிதில் மனதில் பறிதல். இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது கொஸ்டின் தான். அடுத்து உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்துடுதுங்க. இதில் வந்து மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னாக்கி தடையின்றி மிகுதியாக. இதுதான் கரெக்டான ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் மொழி முதல்ல இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் என்னென்னா ஏ அப்படிங்கிற எழுத்து தான். ஏன் நீ வரல? நீதானே வந்தது சென்றாயே, நீதானே சென்றாய். லாஸ்ட்டு ஏல முடியும், முதல்லையும் வரும். இந்த இடத்துல லாஸ்ட்லேயும் வரும், முதல்லையும் வரும் ஏங்கிற எழுத்து. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பிகிட்ட போய் கேட்குறாங்க. ஸோ வேலையை சொல்லும்போது ஏவல் விடை. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பருப்பு உள்ளதா என வணிகரிடம் என்னவது குழல். வணிகர்கிட்ட போய் கேட்டோம்னா குழல் விடை. சரிங்களா? அடுத்து பொருத்தமான காலம் அறிதல். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இதில் வந்து நட அப்படிங்கிறது நடந்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம், நிகழ்காலத்தில் நடக்கிறாள், எதிர்காலத்தில் நடப்பாள். இதுதான் 3க்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பண்ணாங்கன்னா நிறுத்தற்குறியில் அடிக்க எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயா, என் பெயர் மேத்யூ கயல். நான் வந்து அப்போ வந்து சிற்பக்கலை ரிலேட்டடாக பார்த்தோம்ல. ஸோ அதில் உள்ளது தான் இதுவும். இந்த டாப்பிக்கை அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க. ஸோ ரிலேட்டடாக உரையாடல் மாதிரிலாம் வரும்போது அந்த இடத்துல எந்த இடத்துல எப்படி வருது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நிறுத்தற்குறியீடுகள் அறிதல் எது சரியானது. தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாக விளங்குவது மாமல்லபுரம். அடுத்து அதே மாதிரி அடுத்த ரிப்பீட்டட் கொஸ்டின் கிட்டத்தட்ட ஒரே துணைப்பாடம் ரிலேட்டடாக 3 இடத்துல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுவும் 3மே நம்மளுக்கு என்ன எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறியீடுல தான் கேட்டிருக்காங்க. இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடமாகிய மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிட்டு. ஸோ இதுதான் அப்படிங்கிறதுனால வருது மேலே 2 கமா கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன். பொருத்தமான காலம் அறிதல் சரியான தொடரை கண்டறிக. பாடம் படித்தான் அப்படிங்கிறது வந்து கரெக்டு, இறந்த காலத்தில் வர்றதுனால கரெக்டு. ஸோ பாடம் படித்து முடித்தான் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் வராது, இதுவும் இறந்த காலம்தான். சரிங்களா? ஸோ இப்போ இதுவும் தப்பு. பாடம் படிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு வந்து நிகழ்காலம், இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. பாடம் படிப்பான்ங்கிறது எதிர்காலம், இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. சரியான சொல்லை கண்டறிங்க. துணர் ரீக, அதில் தப்பு. புலைங்கிறதுக்கு துளை, இது வந்து கேட்டிருக்காங்க. லயத்துடன் அப்படின்னாக்கி சீராக ஐப்பது. துய்ப்பது அப்படின்னா தருதல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்மளுக்கு இலக்கியம் சார்ந்து பாடல் வரிகளில் உள்ள செய்யுளில் உள்ள சொல்லும் பொருளும்.
அடுத்து சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்கிறது யாரை சொல்லுவாங்க அப்படின்னாக்கி மேப்போ சிவஞானம் அப்படிங்கிறது. பூத்தொடுத்தல் அப்படிங்கிறது உமா மகேஸ்வரி. இதெல்லாம் நம்மளுக்கு புக்கில் இருக்கிறது. ஏர் புதிதா அப்படிங்கிறதுக்கு வந்து கூப ராஜகோபாலன் வருவாங்க. பரிபாடல் கீரந்தையார். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான். புக்கில் இருக்க பாடல் வரியாக இருக்கட்டும், அதுக்கு ஆசிரியர் தெரிஞ்சாலே இது மோஸ்ட்லி நமக்கு அடிச்சிடலாம். ஹெட்டிங் ப்ளஸ் ஆசிரியர் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக சரியான விடை தருக. இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸில் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. யூனிட் 7 உள்ளது நாங்கள் எங்கேருந்து 6th to 10th வரைக்கும் உள்ளது கேட்போம். நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அது ரிலேட்டடாக ஆப்ஷனில் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அதையும் நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால் எல்லாரையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. யாரையுமே அவாய்ட் பண்ண வேண்டாம். அடுத்து பொறுத்துக சரியான விடை தருக. உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா அழகு அரசு மரபு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உயிர்த்தொடர் குற்றியலுகரம் இன்னைக்கு இப்படி கேட்டவங்க நாளைக்கு இதில் பொருந்தாதது எதுவும் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா பிழை திருத்துதல் ஒரு ரிலேட்டடாக நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது தான் ஒரு நாள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிழையான தொடரை கண்டறிங்க. வீட்டின் எதிரே ஒரு உரல் இருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்துதான் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள். காந்தியடிகளை குறிப்பிட்ட பெரியவர் யார் அப்படின்னா உவேசா. ஸோ இவங்களோட உரையாடல் வந்து ஒரு மேடையில் நடக்கும். ஸோ அப்போ வந்து இவரோட ஸ்பீச்சை கேட்டுட்டு இவரோட அடிநிலையில் இருந்து நான் தமிழ் கற்கணும்னு ஆசைப்படுறேன்னு காந்தி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? செம்மல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னாக்கி பூ வாடி நிலை, வாடி போய் இருக்கு, இப்போ போய் செம்மல்ங்கிறாங்க அப்படின்னு. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்களில் ஒன்று அப்படின்னா மண் துகள். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அதிகமாக மண் துகள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய அறிவு நாலேஜ்லாம் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி மண் துகள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை தொழில் பெயரை காண்க. வேர் சொல்லோட தொழில் பெயர் நட அப்படிங்கிறது நடத்தல் அப்படிங்கிறது தான் தொழில் பெயர். வினைமுற்று கேட்டிருக்காங்க. அடுத்து வேர் சொல்லோட வினைமுற்று நட அப்படிங்கிறதுக்கு நடந்தான் அப்படிங்கிறது தான் வினைமுற்று. அடுத்து வேர் சொல்லு கொடுத்துட்டு தொழில் பெயர் கேட்டிருக்காங்க. கான் அப்படிங்கிறதுக்கு காணல் அப்படிங்கிறது தான் தொழில் பெயர். அல்லு தள்ளு அப்படிங்கிறது காண்தல்னு வராது, காணல்னு தான் வரும். அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தான் அப்படிங்கிறத வேர் சொல்லை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படி அப்படிங்கிறத வேறு சொல் கட்டளை வாக்கியமாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலைக்கு வேறு பெயர் என்னன்னா தலை, இலை தலை. ஸோ நம்மளுக்கு 2025 கொஸ்டின் கவர் ஆகுறதுல இதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வரும். சொல்லுக்கான பொருளும் வரும், ஒரு சொல் குறிக்கும் பல சொல், இருபொருள் தரும் ஒரு சொல், அதுலேயும் நல்லா வரும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு வருது பாருங்க. சொல் இலக்கணம் ரிலேட்டடாக ஒரு பொருள் தரும் பல சொற்களில் சொல் அப்படிங்கிறது எதில் வரும்னா பதம், மொழி, கிளவி அதிலலாம் வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு சொல்லுங்கிறது சிலபஸ்லேயும் கவர் ஆகுது. இதில் ஒரு பொருள் தரும் பல சொற்கள்லையும் வந்திருக்கு. ஸோ ஒரு டாபிக் படிச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உள்ள கவிதையாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், உரைநடையாக இருக்கட்டும், இலக்கணமாக இருக்கட்டும், பேசிக் ஸ்ட்ரக்சரில் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்களா அதை ஒரு வாட்டி வாசிச்சுக்கோங்க. அட்வான்ஸ் எம்எல்ஏயாக இருக்கட்டும் வாசிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை பறவையிடம் இருப்பது அப்படின்னாக்கி இறகு, பறவைக்கிட்ட இருக்கிறது இறகு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மனம் அப்படிங்கிறதுக்கு வந்து உள்ளம், ரெட்டை சுழி என்ன வந்ததுன்னா உள்ளம், 3 சுழி வந்ததுன்னா வாசனை, நறுமணம் அப்படின்னா வாசனை அந்த மாதிரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி மன்னரிடம் இருப்பது வால் அப்படிங்கிறது தான் தவறான இணை. சரிங்களா? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணையை கேட்டிருக்காங்க. குரங்கிடம் இருப்பது வால், மன்னரிடம் இருப்பது வால். அதாவது பள்ளிக்கு வர எள்ளு வந்ததுன்னா மன்னரிடம் இருப்பது வால். பறவையிடம் இருப்பது இறகு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பு. மன்னனிடம் இருப்பது வால்ங்கிறதுக்கு பள்ளிக்கு வர எள்ளு வந்திருக்காங்க. அதாவது செவுத்துலோட்டு இருக்கும்ல அந்த பள்ளிக்கு வர எள்ளி. ஸோ லட்டுலகரம். ஸோ அது வராது. சரிங்களா? தவறான இணையை கண்டறிக. இதில் வந்து சொல்னா சொற்கள், படம்னா படங்கள், கைனா கைகள், புல்னா புற்கள்னு வரும். இது புட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தப்பு. சரிங்களா? ஸோ இந்த இது ஆப்ஷன் டி தப்பு, புற்கள்னு வரணும். சரிங்களா? நிறைய பேர் பார்த்துருப்போம் புற்கள் அப்படின்னு வரணும். ஸோ இந்த இதில் ஆப்ஷன் பி தான். பிழையற்ற தொடரை கண்டறிக்க கொடுத்துருக்காங்க. அவை பறந்து சென்றன அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதுகள் சென்றன வராது, அவைகள் பறந்து சென்றன அப்படின்னு தான் வரணும்.
ஸோ இதில் தப்பு ஆன்சர் வந்து ஆன்சர் 93க்கு டி, அதுதான் கரெக்டு. அவை பறந்து சென்றன. அடுத்த கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கொண்டிருக்க உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையன இருந்தன. நம்மளுக்கு பழங்காலத்தில் நடந்த வணிகம் ரிலேட்டடான கொஸ்டின். உப்பும் நெல்லும் ஒரு தொடராக ஒரே மதிப்புடையதாக இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கலைச்சொல்லை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. வவ்வல்ஸ் அப்படின்னாக்கி உயிரெழுத்து, கான்ஸ்டான் அப்படின்னாக்கி மெய் எழுத்து, கான்வர்சேஷன் அப்படின்னாக்கி உரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னு கலந்துரையாடல். போன கொஸ்டின்ல கேட்டது அப்படியே தான், நல்லா பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டட் தான், ஆனால் அதில் 4 ஆப்ஷனில் இருந்தது. இப்போ பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 5மே ஒரு பேஜில் கொடுத்தாங்க. போன கொஸ்டினில் எப்படி பார்த்தோம், ஃப்ரண்ட்டில் இருந்ததா, அதாவது நம்மளுக்கு இது எலிஜிபிள் கொஸ்டின்ங்கிறப்போ எப்படி கேட்பாங்க, ஃப்ரண்ட்டில், பேக்கில், மிடில், எந்த இடத்துலனாலும் இருக்கலாம். இது கேட்குறதுக்கு காரணமே நம்மளுக்கு ஜிகே கொஸ்டினில் டாபிக் வந்து கவர் குறையா போடுற மாதிரி. அதனால் இப்படி கேட்கும்போது உங்களுக்கு டைமும் இதில் இன்க்ரீஸ் ஆகும். டைம் போடுறதுக்கு இது கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகும். ஸோ எலிஜிபிளில் டைம் இழுத்தாங்கன்னா ஜிகேல கொஞ்சம் டைம் கம்மியாகிற மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இதில் நம்மளுக்கு கேட்குறது வந்து தமிழ்நாட்டோட தேசிய பறவை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர மரகதப்புறா ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி சொல்லணும்னா, தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் தமிழ்நாட்டின் தேசிய பறவையாக மரகதப்புறா விளங்குகிறது. இப்பறவை மலைக்காடுகளிலும் அடர்ந்த ஈரமான இடங்களிலும் வாழ்கின்றது. இப்பறவையின் இறக்கைகள் மரகத பச்சை நிறத்தில் இருக்கும். மரகதப்புறா பறப்பதனை விட நிலத்தில் நடப்பதனையே மிகவும் விரும்புகிறது. இப்பறவைகள் விதைகள், பழங்கள், பல்வேறு வகையான தாவரங்களை விரும்பி உண்ணும். இப்பறவை மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுகிறது. அதாவது இந்த பறவை மரங்களில் கூடு கட்டி முட்டையிடுவது. இப்பறவைகள் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும். இப்பறவை எளிதாக பழகக்கூடிய வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு அதை எடுத்து வீட்டிலலாம் வளச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனைன்னு வந்தால் தூக்கி போட்டுருவாங்க. இப்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாட்டின் தேசிய பறவை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மரகதப்புறா. சரிங்களா? ஸோ அடுத்து என்னென்னா, தமிழ்நாட்டின் தேசிய பறவை வாழும் இடங்கள் அப்படின்னா மலைக்காடுகளில் அதிகமாக இருக்கும். இதோட முட்டை வந்து மஞ்சள் கலந்த வெண்மை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பறவை முட்டையிடும் இடங்கள் அப்படின்னா மரங்களில் தான் கூடு கட்டி முட்டையிடும். சரிங்களா? இப்பறவையின் ரெக்கைகள் வந்து மரகத பச்சை நிறத்தில் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் கேட்டதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எழுதில் வந்து நம்ம மனுஷங்கிட்ட பறவை அதெல்லாம் பழகக்கூடிய வகையிலெல்லாம் கொஸ்டினாக கேட்கல. இதெல்லாம் நம்மளுக்கு கேட்டாங்க அப்படின்னாக்கி ஈஸியாக பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வளர்ப்பாங்க. பறவையோட இனமே அழியும். ஸோ அதனால் அது இல்லாமல் கொஸ்டின் கேட்கல. எந்த மாதிரி கேட்குறாங்கங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்படி தான் கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஏற்றிக்கோங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகின டாபிக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்லை, எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒரு வாட்டி கேட்ட கொஸ்டினை திருப்பி ரிப்பீட் ஆகும்போது அதை எந்த மாடலில் மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டினோட மாடல், கன்சிஸ்டன்சி அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து படித்தோம் அப்படின்னாக்கி கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு தெளிவான கண்டென்ட்டில் நம்ம சந்திக்கலாம். இது பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். ஏதாவது மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிடலாம். தேங்க்யூ, நன்றி.